பாருங்கப்பா, the unequivocal proof that DNA is the genetic material. DNA தான் genetic material அப்படிங்கிறத யார் first propose பண்ணது? Frederick Griffith, Alfred Hersey and Martha Chase, Avery, MacLean, McCarthy and Wilkinson and Franklin. என்னப்பா ஆன்சர்? ஹெர்சி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதுதான் unequivocally ப்ரூஃப் பண்ணாங்க DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல்ன்ட்டு. எப்படி? ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியோஃபேஜை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதில் ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து கொடுக்குறாங்க. ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் கோட்ல ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. இன்னொன்னுல பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏல ரேடியோ ஆக்டிவிட்டியை கொடுக்குறாங்க. இது டிஎன்ஏல ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுத்தாங்கல்ல, அதோட ப்ராஜனிஸ்ல டிஎன்ஏல தான் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கு. புரோட்டீன்ல ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுத்ததோட ப்ராஜனிஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாம தான் இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ஹெர்சிஸ் அண்ட் சேஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பாருங்கப்பா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் RNA பாலிமரேஸ் 3 in the process of transcription in eukaryotes? யூகேரியாட்ஸை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு 3 என்சைம்ஸ் வந்து இருக்குப்பா. என்ன? RNA பாலிமரேஸ் 1, RNA பாலிமரேஸ் 3 and RNA பாலிமரேஸ் 2. இப்போ RNA பாலிமரேஸ் 1 பாருங்க, எதை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுது? rRNA, அதாவது 20S RNA, 18S RNA and 5' S RNA வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றது எது? RNA பாலிமரேஸ் 1. இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் tRNA, sRNA and snRNA இதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்றது எது? RNA பாலிமரேஸ் 3. ஓகே, அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரிகசர் ஆஃப் mRNA, mRNA ப்ரிகசர் என்ன? hNRNA. இதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றது வந்து 2, அதாவது RNA பாலிமரேஸ் 2. டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஒன்லி snRNAங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ எதுப்பா ஆன்சர் இதுக்கு? அதாவது RNA பாலிமரேஸ் 3 வந்து எதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் tRNA, 5S RNA and snRNA. எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் refers to express sequence tagsனா என்னப்பா? all genes that are expressed as RNA-வா, all genes that are expressed as proteins-ஆ, all genes whether expressed or unexpressed-ஆ, certain important expressed genes-ஆ. express sequence tagsனா என்ன? all genes that are expressed as RNA. RNA-வா எக்ஸ்பிரஸ் ஆகிற அந்த ஜீன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? express sequence tags அப்படின்னு சொல்லுவோம். Next question பாருங்க, upon exposure to UV radiation DNA stained with ethidium bromide will show. இதுக்கு என்னப்பா ஆன்சர்? பிரைட் ப்ளூ கலரா, பிரைட் எல்லோ கலரா, பிரைட் ஆரஞ்சு கலரா, பிரைட் ரெட் கலரா? பிரைட் ஆரஞ்சு கலர். அதாவது அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ்ல வந்து DNA ஃப்ராக்மெண்ட்ஸாக போடுவாங்க. அது டுவோர்ட்ஸ் ஆனோட் நோக்கி மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஃப்ராக்மெண்ட்ஸை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அதை எத்திடியம் புரோமைட்ல வந்து ஸ்டெயின் பண்ணி UV ரேடியேஷன்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு பிரைட் ஆரஞ்சு கலர்ல வந்து கிடைக்கும். question பாருங்க, match list 1 with list 2. list 1 பாருங்க, A gene, Y gene, I gene, Z gene கொடுத்திருக்காங்க. அதாவது இது லாகோப்ரான் கான்செப்ட் பா. இப்போ A gene பாத்தீங்கன்னா இதோட ரோல் என்ன? டிரான்ஸ்அசிட்லேஸ். ஓகே, I gene அப்படிங்கிறது ரெப்ரஸார் புரோட்டீன், Z gene அப்படிங்கிறது பீட்டா லாக்டாமினே, பீட்டா கேலக்டோசிடேஸ், ஜீன் Y gene அப்படிங்கிறது பெர்மியேஸ். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான்ப்பா ஆன்சர். இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. given below are the two statement. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல பார்த்தீங்கன்னா in prokaryotes the positively charged DNA is held with some negatively charged protein in a region called nuclei. No, இது வந்து தப்புப்பா. என்ன? ப்ரோகேரியாட்ஸ்னா பாக்டீரியா. பாக்டீரியாவில் வந்து DNA எப்பவுமே நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு DNA தான் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜான புரோட்டீன் வந்து என்சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேரு தான் நியூக்ளியாய்ட். ஸோ இது வந்து ராங். இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, யூகேரியாட்ஸ்ல the negatively charged DNA is wrapped around the positively charged histone octamer to form the nucleosome. ஆமாப்பா, இப்போ ஹிஸ்டோன் ஆக்டோமரை சுற்றியும் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜான இந்த DNA வந்து wrap around பண்ணியிருக்கோம். அதுக்கு பேரு நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து கரெக்டுப்பா. இப்போ கீழே பார்க்கலாம். in the light of the above statement choose the correct answer from the options given below. இப்போ both statement 1 and statement 2 are true-வா? No, ஏன்னா statement 1 வந்து தப்பு இல்லை. both statement 1 and 2 are false. ரெண்டுமே வந்து ஃபால்ஸா? இல்லை, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். அதனால இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்க, தப்பு. ஆப்ஷன் டி பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான்ப்பா ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. which of the following is the sequence on corresponding coding strand if the sequence on mRNA formed is as follows? mRNA-வை கொடுத்துட்டாங்க, நமக்கு கோடிங் ஸ்ட்ராண்ட் வந்து நமக்கு கேட்குறாங்க. நம்ம என்னப்பா படிச்சிருக்கோம்? கோடிங் ஸ்ட்ராண்டில் என்ன சீக்வன்ஸ் வந்து இருக்கோ இது வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு,
எஸ், இது வந்து கோடிங் ஸ்ட்ராண்டுன்னு வச்சுக்கோங்க. கோடிங் ஸ்ட்ராண்டில் என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து எம்ஆர்என்னுடைய சீக்வன்ஸாக இருக்கும். பட் எந்த இடத்துல மட்டும் டிஃபர் ஆகும்? ஏன்னா கோடிங் ஸ்ட்ராண்ட்ங்கிறது டிஎன்ஏ, இது வந்து ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏல பொறுத்த வரைக்கும் தைமினுக்கு பதிலாக என்னப்பா இருக்கும்? யுராசில் வந்து இருக்குமா? அப்போ நம்ம என்ன போடணும்? யுராசில்ங்கிற இடத்துல தைமின் போட்டால் நமக்கு கோடிங் ஸ்ட்ராண்ட் வந்து கிடைச்சிருமா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, 5' ஏ யாருக்கா, அடுத்து யூக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? தைமின். அப்போ யூக்கு பதிலாக தைமின் எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, GAT, GCTC. ஓகே, இது 5' to 3' அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இதுவும் 5' to 3' தான். இது 3' to 5' கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. இதே 5' to 3'ல நமக்கு யுராசிலுக்கு பதிலாக தைமின் மட்டும் இருக்கும். இதில் இருக்கா? ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான்ப்பா ஆன்சர். கொஸ்டின் பாருங்கப்பா. The process of translation of mRNA to protein begins as soon as. எப்போ வந்து mRNA வந்து புரோட்டீனாக வந்து மாறும் அப்படின்னா, the largest subunit of ribosome encounters mRNA வா, both the subunits join together bind with the mRNA வா, the tRNA is activated and the largest subunit of ribosome encounters the mRNA வா, the small subunit of ribosome encounters the mRNA வா. என்னப்பா ஆன்சர்? ஆப்ஷன் டி தான்ப்பா ஆன்சர். ஒன்ஸ் எம்ஆர்என்ஏ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் த ஸ்மாலர் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம் தான் வந்து இதில் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு தான் லார்ஜர் சப்யூனிட் டிஆர்என்ஏலாம் வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி வந்து தான்ப்பா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த செட் ஆஃப் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இப்போ யூ குரோமாட்டின் இஸ் லூஸ்லி பேக்டு குரோமாட்டினா, ஹெட்ரோக்ரோமாட்டின் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் குரோமாட்டினா, histone octamer is wrapped negatively charged DNA in nucleosome, histone are rich in lysine and arginine, a typical nucleosome contains 400 base pairs of DNA helix. எதுப்பா கரெக்டான ஆன்சர்? இப்போ யூக்ரோமாட்டின் வந்து லூஸ்லி பேக்டு குரோமாட்டின் தான் யூக்ரோமாட்டின். ஹெட்ரோக்ரோமாட்டின் அப்படிங்கிறது டைட்லி பேக்டாக இருக்கும். டைட்லி பேக்டாக இருக்கிறதுனால டிரான்ஸ்கிரிப்ஷனலாக ஆக்டிவாக இருக்காது. அதே மாதிரி ஹிஸ்டோன் ஆக்டோமர் இஸ் ராப்டு பை நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ, அதுக்கு பேர் நியூக்ளியோசோம் சொல்லுவாங்க. இது கரெக்டுப்பா. ஹிஸ்டோன்ஸ் ஆர் ரிச் இன் லைசின் அண்ட் அர்ஜினைன். ஆமாம், இதனால தான் வந்து அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜே வருது. ஏ டிபிக்கல் நியூக்ளியோசோம் கண்டைன்ஸ் 400 பேஸ் பேர்னு கொடுத்துருக்காங்களா? தப்பு. 200 பேஸ் பேர் தான் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் வந்து அந்த நியூக்ளியோசோமில் வந்து இருக்கும். அப்போ எதுப்பா கரெக்டு? ஆப்ஷன் ஏ யூக்ரோமாட்டின் அப்படிங்கிறது லூஸ்லி பேக்டாக இருக்கும். ஹிஸ்டோன் ஆக்டோமர் சுற்றியும் நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ இருக்கும், அதுக்கு பேர் நியூக்ளியோசோம். ஹிஸ்டோன்ஸ் ஆர் ரிச் இன் அர்ஜினைன் அண்ட் லைசின். அப்போ ஆப்ஷன் ஏசிடி தான்ப்பா கரெக்டான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. டிஎன்ஏ பாலிமார்பிசம் forms the basis of DNA fingerprinting का, both genetic mapping and DNA fingerprinting का, translation का, genetic mapping का. எதுப்பா ஆன்சர்? both genetic mapping को and DNA fingerprinting को இந்த DNA polymorphism வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பாருங்கப்பா. if the length of the DNA molecule, DNA னுடைய length வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 1.1 மீட்டர். what will be the approximate number of base pairs அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. என்னப்பா படிச்சிருக்கோம்? அதாவது DNA length is equal to total number of base pair. ஓகே, அதாவது டிப்ளாய்டாக இருந்ததுன்னா total number of base pair into multiplication of distance between the base pair. இதுதான்ப்பா நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம என்னப்பா நம்மளுக்கு தெரியும்? distance between the base pair. ஓகே, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் வந்து எவ்வளோப்பா? 6.6 into 10⁻⁹ பேஸ் பேர்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர் எவ்வளோ? 0.34 நானோமீட்டர். ஓகே, ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? 2.2 மீட்டர்ஸ் வந்து டிஎன்ஏனுடைய லென்த் கிடைக்கும். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்ஏனுடைய லென்த் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 1.1 மீட்டர். ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the number of base pair 1.1 மீட்டரில் எவ்வளோ பேஸ் பேர் இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர் தெரியுமா? 0.34ன்ட்டு. அப்போ 1.1 மீட்டர் டிவைடட் பை 0.34 அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர் வந்து கிடைச்சிரும். 1.1 மீட்டரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா 3.3 into 10⁻⁹ பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும்பா. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான்ப்பா ஆன்சர். ஓகே,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிரான்ஸ்போசான்ஸ் கேன் பி யூஸ்டு டூரிங் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்? எதில் வந்து டிரான்ஸ்போசான்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க? பிசிஆர் ரியாக்ஷன்ஸா, ஜீன் சைலன்சிங்கா, ஆட்டோ ரேடியோகிராஃபியா, ஜீன் சீக்வன்சிங்கா? இதுக்கு என்னப்பா ஆன்சர்? ஜீன் சைலன்சிங். அதாவது சைலன்சிங் த எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிரான்ஸ்போசான்ஸ் அப்படின்னு மூலமாக யூஸ்வலாக ஒரு எம்ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் ஸ்ட்ராண்டை வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா டிரான்ஸ்போசான்ஸ் அப்படிங்கிற கேரியர் மூலமாக தான் இன்னொரு ஆர்என்ஏ வந்து வரும். ஸோ இந்த எம்ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டடாக இருந்தால் தான் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏவை வந்து மாற்றுது. அப்போ டிரான்ஸ்போசான் அப்படிங்கிறது எதுக்கு வந்து செயல்படுது? அதாவது சைலன்சிங் த எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிரான்ஸ்போசான்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. A genetist uses the blind approach for sequencing the whole genome of an organism followed by assignment of function to different segments. The methodology adapted by him is called. இதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? ஜெனடிஸ்ட் வந்து பிளைண்டா வந்து எல்லாத்தையும் சீக்வன்ஸ் பண்றாங்க. இதுக்கு பேர் என்ன? சீக்வன்ஸ் அனடேஷனா, ஜீன் மேப்பிங்கா, எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டாக்ஸா அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸா? என்னப்பா சீக்வன்ஸ் அனடேஷன் எல்லாத்தையும் பிளைண்டாக வந்து அரேஞ்ச் பண்ணாங்க, சீக்வன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சீக்வன்ஸ் அனடேஷன். இதான்ப்பா ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an E. coli strain, I gene gets mutated and its products cannot bind the inducer molecule. If the growth medium is provided with lactose, what will be the outcome? இப்போ என்ன சொல்றாங்க? இப்போ E. coli அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியாவுடைய எம்ஆர்என்ஏல நம்ம படிச்சிருக்கோம். என்னென்ன ஜீன் இருக்கும்? ஐ ஜீன் அப்படிங்கிறது ரெப்ரஸார் ஜீன் இருக்கும். அடுத்து வந்து இதில் ப்ரொமோட்டார் ரீஜியன் இருக்கும், ஒரு ஆப்பரேட்டார் ரீஜியன் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு என்னென்னப்பா இருக்கும்? ஜி ஜீன் இருக்கும், ஒய் ஜீன் இருக்கும், அடுத்து ஏ ஜீன் இருக்கும். அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. இந்த ஐஜீனோட வேலை என்ன? இது வந்து ரெப்ரஸார் புரோட்டீன். ரெப்ரஸார் புரோட்டீன்னா என்னப்பா? இது வந்து ஆப்ரேட்டர் ரீஜியன்ஸோட போய் பைண்ட் பண்ணி ஆர்என்ஏ பாலிமரேஸை ப்ரொமோட்டார் ரீஜியன்ஸை வந்து பைண்ட் பண்ண விடாமல் தடுத்து, அதாவது இந்த எல்லாத்தையும் சைலன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து அமைதியாக இருக்க வைக்கும். எப்போ இந்த வேலையை செய்யுது அப்படின்னா whenever there is no lactose, அதாவது என்னையை சுற்றி சாப்பாடே இல்லை. அப்பா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஈகோலைங்கிற பாக்டீரியா, சரியா? ஈகோலைங்கிற பாக்டீரியாவை சுற்றி எந்த சாப்பாடுமே இல்லை, நோ லாக்டோஸ். இப்போ லாக்டோஸே இல்லாத போது இந்த ஜி ஜீன், ஒய் ஜீன், ஏ ஜீனுக்கு என்ன வேலையே இல்லைல்ல. அப்போ எல்லாரும் நீங்கள் அமைதியாக கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஐஜீன். ஐஜீன் பார்த்தீங்கன்னா ரெப்ரஸார் புரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது போய் இந்த ஆப்ரேட்டர் ரீஜியன்ஸில் போய் பைண்ட் பண்ணி இது ஆர்என்ஏ பாலிமரேஸை ப்ரொமோட்டாரோட பைண்ட் பண்ண விடாமல் தடுத்து எல்லாத்தையும் அமைதியாக வச்சுருக்கோம். எப்போ? நோ லாக்டோஸ், லாக்டோஸே இல்லாத பட்சத்தில். அப்போ இப்போ லாக்டோஸ் வந்து இருக்கான், சாப்பாடு வெளியே இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணும்? ஐஜீன் வந்து அமைதியாயிரும். லாக்டோஸ் அப்படிங்கிறது இன்டியூசர். அந்த இன்டியூசர் இருக்கும்போது ஐஜீன் வந்து அமைதியாயிரும். ஸோ பாக்கி எல்லாருமே அவங்களுடைய வேலையை பண்ணுவாங்க, அந்த ஃபுட்டை வந்து லாக்டோஸை சாப்பிட்றதுக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க? ஐஜீன் கெட்ஸ் மியூட்டேட்டட். இந்த ஐஜீனை வந்து மியூட்டேட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஐஜீன் மியூட்டேட் ஆனோடனே என்ன ஆகுது? ப்ராடக்ட் கேனாட் பைண்ட் வித் த இன்டியூசர் மாலிகுல். ஆமாம், இன்டியூசரோட வந்து பைண்ட் பண்ணாது. அப்போ க்ரோத் மீடியம் நம்ம லாக்டோஸ் போடும்போது என்ன ஆகும்? ஏ ஜீன்ஸ் வில் பி டிரான்ஸ்கிரிப்டா, ஏ ஜீன்ஸ் வில் நாட் பி டிரான்ஸ்லேட்டடா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் வில் பைண்ட் த ப்ரொமோட்டார் ரீஜியன்ஸா? இதுக்கு என்னப்பா ஆன்சர்? ஏ ஜீன்ஸ் வில் பி டிரான்ஸ்கிரைப்டு. ஆமாம், இதெல்லாம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஏன்னா இவன் வந்து மியூட்டேஷன் ஆகிட்டான் அப்படின்னா இந்த லாக்டோஸ் இருந்ததுன்னா ஈஸியாக அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். 10 E. coli cells with 15N double-stranded DNA are incubated in the medium containing 14N nucleotide. After 60 minutes, how many E. coli cells will have DNA totally free from 15N? அதாவது எத்தனை DNA வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 15Nலேருந்து ஃப்ரீயாக இருக்கும்னு கேட்குறாங்க. நம்ம 10 பேரண்ட் ஈக்குவலைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பேரண்ட் ஈக்குவலை நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நமக்கு ஹைப்ரிட் வந்து 2 கிடைக்கும். நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கும். ஒரு பேரண்ட் வந்து இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹைப்ரிட் வந்து இப்படி கிடைக்கும்ப்பா. கலரில் இருக்கிறது 15N வச்சுக்கோங்க. இப்போ 1 போட்டால் நமக்கு 2 கிடைக்குது. அப்போ 10 செல்ஸ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 20 செல்ஸ். 20 செல்ஸும் ஒன்று 15N-ம் இன்னொன்று 14N-ம் கிடைக்குது. அடுத்து எகெயின் இதை 20 மினிட்ஸ் விடும்போது நமக்கு 40 செல் கிடைக்குது. அந்த 40 செல்லில் பார்த்தீங்கன்னா 20 செல்ஸ் வந்து ஹைப்ரிட் ஆகும், 20 செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக அந்த N14 இருக்கிற மாதிரி கிடைக்குது. எகெயின் அந்த 40 செல்ஸை எகெயின் 20 மினிட்ஸ் விடும்போது நமக்கு என்னப்பா கிடைக்கும்? அதாவது
60 செல்ஸ் எப்பவுமே வந்து இந்த 20 செல்ஸ் ஹைபிரிட் இருக்குல்ல அது அப்படியே வந்து வந்துட்டே இருக்கும். இதுலேயும் 20N அந்த ஹைபிரிட் செல்ஸ் 20 ஹைபிரிட் வந்து கிடைக்குது. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 14N 60 வந்து 14N இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்சஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ இதுக்கு என்னப்பா ஆன்சர்? அதாவது 16 செல்ஸ் பாருங்கப்பா. இன் லேக் ஓப்ரான் ஜி ஜீன் கோட்ஸ் ஃபார் ஜி ஜீன் வந்து எதை கோட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஐ ஜீன் கோட்ஸ் ஃபார் ரெப்ரஸார். இது வந்து ஐ ஜீன் வந்து ரெப்ரஸாரை கோட் பண்ணுப்பா. டிரான்ஸ் அசிட்லேஸ் அப்படிங்கிறது ஏ ஜீன் கோட்ஸ் ஃபார் டிரான்ஸ் அசிட்லேஸ். பீட்டா லாக்னேஸ் அப்படிங்கிறது ஜி ஜீன். ஒய் ஜீன் பார்த்தீங்கன்னா பெர்மியேஸ். அப்போ இதுக்கு என்னப்பா ஆன்சர்? பீட்டா கேலக்டோசிடேஸ் தான் வந்து எதை கோட் பண்ணுது? ஜி ஜீனை கோட் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. given below are the two statements. Statement 1. DNA polymerases catalyze polymerization only in one direction 5' to 3'. இது வந்து கரெக்ட் தானப்பா? Okay. Next, during replication of DNA on one strand, the replication is continuous while the other strand வந்து discontinuous. DNA replication வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இதுதான் replication 4. replication வந்து starts from 5' to 3'. ஒரு ஃப்ரேமில் வந்து கண்டினியூஸாக இருக்கும், இன்னொரு ஃப்ரேமில் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். இதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. In the light of the above statement, choose the correct answer from the options given below. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்கரெக்டா? பாலிமரைசேஷன் ஒன்லி ஒன் டைரக்ஷன்ஸில் தான் நடக்கும். இது வந்து தவறான பதில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட் தான். போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட்டுங்கிறது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட்டுங்கிறது தப்பு. அப்போ இதுக்கு என்னப்பா ஆன்சர்? போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. எகெயின் லேக் ஓப்ரான்ல இருந்து தான்ப்பா கேட்குறாங்க. இன் லேக் ஓப்ரான் ஐ ஜீன் கோட்ஸ் ஃபார் எதுப்பா? ரெப்ரஸார். ஐ ஜீன் கோட்ஸ் ஃபார் ரெப்ரஸார். அப்போ ஏக்கு நேராக 4. ஓகே. லேக் ஓப்ரான் ஜி ஜீன் கோட்ஸ் ஃபார் இசட் ஜீன் வந்து எதை கோட்ஸ் பண்ணுது? பீட்டா கேலக்டோசிடேஸ். அப்போ பி வந்து 3. ஓகே. நெக்ஸ்ட்டு லேக் ஓப்ரான் ஒய் ஜீன் கோட்ஸ் ஃபார் ஒய் வந்து எதை கோட் பண்ணுது? பெர்மியேஸ் வந்து கோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஏ ஜீன் கோட்ஸ் ஃபார் டிரான்ஸ் அசிட்லேஸ் வந்து கோட் பண்ணுது. சி தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இப்போ லிஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜ் 5x174. இதில் எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் பார்க்கும்? இது வந்து நம்ம மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ 5386 நியூக்ளியோடைட்ஸ் வந்து இதில் இருக்கும்ப்பா. பாக்டீரியோஃபேஜ் லேம்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 48,502 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும். ஈகோலையில் பார்த்தீங்க அப்படின்னா 4.6 × 10⁶ பேஸ் பேர்ஸ். ஹேப்ளாய்ட் கண்டென்ட் ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா 3.3 × 10⁹ பேஸ் பேர்ஸ். ஓகே. இது ஃபுல்லாக நீங்கள் மெமரைஸ் தான்ப்பா பண்ணணும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான்ப்பா ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எகெயின்ஸ்ட் த கோடான் 5' to 3'ல பார்த்தீங்கன்னா யுராசில், அடினைன் அண்ட் சைட்டோசின் இருக்கு. வாட் வுட் பி த சீக்வன்ஸ் ஆஃப் ஆன்டிகோடான் ஆன் டிஆர்என்ஏ? டிஆர்என்ஏனுடைய ஆன்டிகோடான் வந்து என்னப்பா இருக்கும்? டிஆர்என்ஏ இப்படி வருதுல, இதோட ஆன்டிகோடான் பார்த்தீங்கன்னா இங்கே யுராசில் இருந்ததுன்னா அங்கே அடினைன், யுராசில், அடுத்து வந்து குவானைன். அப்போ ஆப்ஷன் வந்து பிபா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. இஃப் ஏ அண்ட் அடினைன் வந்து 30%, cytosine வந்து 20% of DNA respectively, what will be the percentage composition of T and G? அதாவது thymine and guanine ஓட percentage. அடினைன் எத்தனை percentage இருக்கோ அதே தான் வந்து thymine இருக்கும். cytosine எத்தனை percentage இருக்கோ அதே தான் guanine இருக்கும். இப்போ பாருங்க, thymine வந்து 20% கொடுத்துருக்காங்க, தப்பு. thymine 20 தப்பு. thymine 30 வந்து கரெக்ட். இதுலேயும் 30 கொடுத்துருக்காங்க. guanine பார்த்தீங்க அப்படின்னா cytosine வந்து 20% இருந்ததுன்னா guanineம் 20%. அப்போ ஆப்ஷன் சி தான்ப்பா கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து தப்பு. டாக்மா, சென்ட்ரல் டாக்மால ஏ வந்து என்னப்பா? ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆகும். ரிப்ளிகேஷன் ஆகிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகும். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எம்ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணுறது. பி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், சி வந்து டிரான்ஸ்லேஷன் ஆகி ஃபைனலாக நமக்கு ப்ரோட்டீனை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ பாருங்க, ஏ வந்து ரிப்ளிகேஷன், இங்கேயும் ரிப்ளிகேஷன், இங்கேயும் ரிப்ளிகேஷன் இருக்கு. இப்போ இது ரெண்டு ஆப்ஷனும் தப்பு. ஓகேவா? பி பாருங்க, இது டிரான்ஸ்கிரிப்ஷன், இது டிரான்ஸ்லேஷன், அடுத்து ப்ரோட்டீன். இது டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்டக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டுப்பா. ரிப்ளிகேஷன், பி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், சி வந்து டிரான்ஸ்லேஷன், டி வந்து ப்ரோட்டீன். What is the role of RNA polymerase 3 in the process of transcription in eukaryotes? யூகேரியாட்ஸ்ல RNA polymerase 3 னுடைய ஃபங்க்ஷன் என்ன? இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம். டிரான்ஸ்கிரைப் ப்ரிகர்சர் ஆஃப் mRNA-வா? இது வந்து RNA polymerase 2பா, அதனால இது வராது. டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ஒன்லி snRNA கிடையாது. டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் rRNA, அதாவது 20S, 18S, 5'S, இது வந்து RNA polymerase 1. ஓகே. அப்போ RNA polymerase 3 டிரான்ஸ்கிரிப்ட் tRNA, 5S RNA and snRNA. அப்போ எது கரெக்டான ஆப்ஷன்? டி தான் கரெக்டான ஆப்ஷன்.
இப்போ தான் இந்த கொஷின்ஸையும் பார்த்தோம். அது வந்து 2021ல கேட்டிருக்காங்க, 23லையும் கேட்டிருக்காங்கப்பா. இப்போ பாருங்க ரிப்பீட் ஆயிருக்கு 2 கொஷின்ஸ். DNA strands on a gel stain with ethidium bromide when viewed under UV radiation. UV radiationsல பார்த்தா நமக்கு என்ன கலர்ல தெரியும்? பிரைட் ப்ளூவா, எல்லோ பேண்டா, பிரைட் ஆரஞ்சா, டார்க் ரெட் பேண்ட்ஸா? பிரைட் ஆரஞ்ச் பேண்ட்ஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்து ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. DNA ஃபிங்கர் பிரிண்டிங் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபைங் டிஃபரன்சஸ் இன் சம் ஸ்பெசிஃபிக் ரீஜன் இன் DNA சீக்வன்ஸ். சில ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ஸ்ல தான் அந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்கும், ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜியனுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. சிங்கிள் நியூக்ளியோடைடா, பாலிமார்பிக் டிஎன்ஏவா, சேட்டிலைட் டிஎன்ஏவா, ரிப்படிட்டிவ் டிஎன்ஏவா? ரிப்படிட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்சஸ்பா, அதான் VNTR அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த கோடிங் ஸ்ட்ராண்ட் இன் எ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இஸ் காப்பி டு என் mRNA. கோடிங் ஸ்ட்ராண்டா mRNAவா காப்பி ஆகுது? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு, இது வந்து கோடிங் ஸ்ட்ராண்டு. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு தான் வந்து mRNAவா காப்பி ஆகும், நாட் ஃபார் கோடிங் ஸ்ட்ராண்ட். இது வந்து தப்புப்பா. ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸா? நோ, தப்பு. யூகேரியாட்ஸ்ல தான் இன்ட்ரான் எக்ஸ்ட்ரான் அப்படின்ட்டு ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும், இது வந்து தப்பு. இன் கேப்பிங் மித்தைல் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் இஸ் ஆடட் டு த 3' end of HNRNAவா? நோ. கேப்பிங் பண்ணும்போது 5' எண்டில் தான் நம்ம வந்து மித்தைல் குவானோசின் ட்ரைபாஸ்பேட்டை வந்து ஆட் பண்ணுவோம், இதுவும் தப்பு. RNA பாலிமரேஸ் பைண்ட்ஸ் வித் ரோ ஃபேக்டர் டு டெர்மினேட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் பாக்டீரியா. இது வந்து கரெக்டுப்பா. அதாவது 2 ஃபேக்டர் வந்து இருக்கும். ஒன்று சிக்மா ஃபேக்டர், இது வந்து இனிஷியேஷன் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஃபேக்டர். ரோ ஃபேக்டர் எதுக்கு? ஃபார் டெர்மினேஷன் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. இன் அடினைன் மேக்ஸ் 30%. இப்போ அடினைன் வந்து 30% இருக்கு அப்படின்னா of the DNA molecule, what would be the percentage of thymine, cytosine, guanine, cytosine in it? அடினைன் 30னா தயமினும் 30 தான். அப்போ எது இதில் தைமின் 30 இருக்கு பாருங்க, இது தைமின் 30. ஓகே, இதெல்லாம் வந்து தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து குவானைன் 20 இருந்துச்சுன்னா சைட்டோசினும் 20. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் RNAs இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்? ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவைப்படாத RNA எது? rRNAவா, siRNAவா, mRNAவா, tRNAவா? ஃபஸ்ட்டு டிஎன்ஏலேருந்து mRNA வரணும். mRNAல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைபோசோம் வந்து ஸ்மால் யூனிட் வந்து உட்காரணும். அது ஃபாலோட் பை tRNA வந்து காம்ப்ளிமெண்ட். tRNA வந்து ஆன்டிகோடான் எடுத்து கன்சர்ன் அமினோ ஆசிடை எடுத்துகிட்டு வரணும். அப்போ எது நமக்கு தேவையில்லை? siRNA. அப்போ எது இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரெக்வயர்ட்னு கேட்டிருக்காங்களா? ஸோ siRNA தான் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which is the only enzyme that has the capability to catalyze initiation, elongation, termination in the process of prokaryotes? ப்ரோகேரியாட்ஸில் ஒரே ஒரு என்சைம் தான் இனிஷியேட்டும் பண்ணும், எலாங்கேஷனும் பண்ணும், டெர்மினேஷன் பண்ணும். எது? DNA டிபெண்ட் RNA பாலிமரேஸ். இப்போ DNA பாலிமரேஸ்ன்னு எழுதிடக்கூடாது, இது தப்பு. DNA டிபெண்ட் RNA பாலிமரேஸ்ங்கிற ஒரே என்சைம் தான் இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ். பட் யூகேரியாட்ஸில் 3 என்சைம் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஹிஸ்டோன் இஸ் ராங்? ஹிஸ்டோனை பற்றி எது தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டானதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஹிஸ்டோன் ஆர் ரிச் இன் அமினோ ஆசிட், லைசின் அண்ட் அர்ஜினைன், இது கரெக்டு. ஹிஸ்டோன் கேரி பாசிட்டிவ் சார்ஜ் இன் த சைட்டின், இதுவும் கரெக்டு. Histones are organized to form a unit of 8 molecules, correct. The pH of histone is slightly acidic, இது வந்து தப்புப்பா. அப்போ எது தப்போ அதுதான் கரெக்டான பதில் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ராங்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஆப்ஷன் டி. அப்போ ஹிஸ்டோன் அப்படிங்கிறது இஸ் அ பேசிக் பிகாஸ் ஆஃப் த presence of basic protein arginine and the lysine. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1ல பாருங்க. த கோடான் AUG கோட்ஸ் ஃபார் மித்தியோனைன் அண்ட் ஃபினைலலனைன். AUG அப்படிங்கிறது ஸ்டார்ட் கோடான். ஒன்லி மித்தியோனைனை மட்டும்தான் கோட் பண்ணும், ஃபினைலலனைனை கோட் பண்ணாது. அப்போ ஃபினைலலனைனை கோட் பண்ணக்கூடிய கோடான் எது? UAA, UAG இட்டு வரும். ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் 2, AAA, AAG ஆர் போத் கோடான்ஸ் தட் கோட் ஃபார் அமினோ ஆசிட் லைசின். ஆமாப்பா, 2 கோடானும் லைசினை தான் கோட் பண்ணும். இந்த லைட் ஆஃப் த எபோவ் ஸ்டேட்மெண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? தப்பு. ஏன்னா ஃபினைலலனைனை AUG கோட் பண்ணாது. பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட், இது கரெக்டு. பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ, இதுவும் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்த 2 ஆப்ஷனையும் பாருங்கள். போத் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தப்பு.
போத் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில். பட் 2020ல அதே மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கன்சிக்யூட்டிவ் பேஸ் பேர்னுடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 0.34. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் இந்த டிபிக்கல் மேமிலியன் செல் டோட்டல் நியூக்ளியோடைட் பேஸ் டிப்ளாய்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க 6.6 × 10⁻9 பேஸ் பேர். ஓகே, அப்போ த லென்த் ஆஃப் த டிஎன்ஏ லென்த் வந்து என்னப்பா நம்ம படிச்சிருக்கோம் 2.2 மீட்டர்ஸ். ஓகே, 2.2 மீட்டர்ஸ். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டிரான்ஸ்லேஷன்னா என்ன? எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும்ல, அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன? அமினோ அசிட்டிலைசேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ, ரெகக்னேஷன் ஆஃப் ஆன்டிகோடானா, பைண்டிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ டு ரைபோசோமா, ரெகக்னேஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுலா. இதுக்கு ஆன்சர் அமினோ அசிட்டிலைசேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ. இப்போ டிஆர்என்ஏ பார்த்தீங்க அப்படின்னா அது அட்ஜசன் டிஆர், இப்போ வந்து கோடான் இருக்குது, இது ஆன்டிகோடானை வந்து கொண்டு வந்துடும். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிடோட இப்படி ஜாயின் பண்ணும்ல, இதுக்கு பேர் தான் சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ ஆர் அமினோ அசிட்டிலைசேஷன் ஆஃப் டிஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். ஆப்ஷன் ஏ தான்ப்பா கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following statements is correct? எது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. Adenine does not pair with the thymine. Adenine thymine-ஓட தான் சேரும். Adenine pair with the thymine through 1 hydrogen bond, தப்பு. Adenine pair with the thymine through 2 hydrogen bond, correct. Adenine pairs with the thymine through 3 hydrogen bond, இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட்ப்பா. இதெல்லாம் நெக்ஸ்ட் 2019 கொஸ்டின்ஸ் பாருங்கப்பா. Purines found both in DNA and RNA. Purine வந்து என்னதுப்பா? அடினைனும் குவானைனும் purines, தயமின், சைட்டோசின், யுராசில் இதெல்லாம் வந்து பைரிமிடின்ஸ். அப்போ எந்த பியூரின் வந்து டிஎன்ஏலையும் இருக்கும் ஆர்என்ஏலையும் இருக்கும்பா? அடினைன் அண்ட் குவானைன் வந்து பார்த்தீங்கன்னா போத் present in the DNA as well as in the RNA. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்ஸ் ரெஃபர்ஸ் டு நாவல் டிஎன்ஏ சீக்வன்சஸா, ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஆர்என்ஏவா, பாலிபெப்டைட் எக்ஸ்பிரஷனா, டிஎன்ஏ பாலிமார்பிசமா, ஜீன் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஆர்என்ஏ. அதாவது ஒரு எம்ஆர்என்ஏல இருந்து நமக்கு எந்த ஜீன் வந்து ஆர்என்ஏவா வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதுக்கு பேரு தான் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. மேட்ச் த ஃபாலோயிங் ஜீன்ஸ் ஆஃப் த லாக்கோப்ரான் வித் தேர் ரெஸ்பெக்டிவ் ப்ராடக்ட்ஸ். அதாவது இந்த லாக்கோப்ரான் பற்றி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஐஜீன் வந்து என்னப்பா? ஐஜீன் அப்படிங்கிறது ரெப்ரஸார், ஜிஜீன் அப்படிங்கிறது பீட்டா கேலக்டோசிடேஸ், ஏஜீன் அப்படிங்கிறது டிரான்ஸ்அசிட்டிலேஸ், ஒய்ஜீன் அப்படிங்கிறது பெர்மியஸ். அப்போ இதுக்கு என்னப்பா ஆன்சர்? ஏக்கு என்ன ஆன்சர்? டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க. The shorter and the longer arms of the submetacentric chromosome are referred to as. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? இப்போ சப்மெட்டாசென்ட்ரிக்னா என்னப்பா? ஒரு பேர் ஆஃப் குரோமேட்டிட் லாங்கா இருக்கும், இன்னொன்று வந்து ஷார்ட்டா இருக்கும். இப்போ the shorter and the longer arms of submetacentric chromosome are referred to as. ஷார்ட் ஆர்முக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் ஆர்முக்கு பேர் கியூஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான்ப்பா கரெக்ட். The following features of genetic code does not allow bacteria to produce human insulin by recombinant DNA technology. E. coli அப்படிங்கிற பாக்டீரியால ஏ பெப்டைட் பி பெப்டைட் அப்படின்னு நம்ம படித்தோம். அது வந்து ஏ பெப்டைட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனா ஒரு ஈகோலை பாக்டீரியாலையும், பி பெப்டைட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனா இன்னொரு ஈகோலை பாக்டீரியாவிலையும் போட்டு ரெண்டையும் தனியாக எடுத்து டைசல்ஃபேட் பாண்ட் போட்டு நம்ம இன்சுலினை வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக லேபில் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு படித்தோம். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எது ஜெனட்டிக் கோட் வந்து ஸ்பெசிஃபிக்காக, ஜெனட்டிக் கோட் இஸ் நாட் ஆம்பிகுவஸா, ஜெனட்டிக் கோட் டிஃபரெண்ட்டாக, அடுத்து ஜெனட்டிக் கோட் இஸ் நியர்லி யூனிவர்சலா. ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது யூனிவர்சலா எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனா ஒரு ஈகோலை பாக்டீரியாவில் போட்டு நம்ம வந்து இன்சுலினா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஜெனட்டிக் கோட் வந்து நியர்லி யூனிவர்சல். பாருங்க. Under which of the following conditions there will be no change in the reading frame of the following mRNA? ஜெனட்டிக் கோடோட ரீடிங் ஃப்ரேம் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு மூணு நியூக்ளியோடைட் பேஸை டெலீட் பண்ணுறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. இன்சனில் வந்து ஜியை வந்து இன்சர்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து அதே 5th பொசிஷனில் ஜியை வந்து டெலீட் பண்ணுறாங்க. இன்சர்ஷன் ஆஃப் ஏ அண்ட் ஜி அட் த 4th and 5th பொசிஷன் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ரீடிங் ஃப்ரேம் எதை டெலீட் பண்ணால் அன்ஆல்டர்ட் நம்ம படிச்சிருக்கோம். 3 கோடானோ இல்லைனா 3 ட்ரிப்ளெட்டாக வந்து நம்ம டெலீட் பண்ணாலோ இன்சர்ட் பண்ணாலோ அந்த ஆஃப் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன்ஸில் இருந்து நமக்கு நோ சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் பாருங்கப்பா. செலக்ட் த கரெக்ட் மேட்ச்.
ஜெஃப்ரிங்கிறது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவாப்பா. அலெக் ஜெஃப்ரிங்கிறது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணார். அல்ஃப்ரைட் ஹெர்சி அண்ட் மார்த்தா சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்பி டொபாக்கோ மொசைக் வைரஸாக சொன்னாங்க. நோ, ஹெர்சி அண்ட் சேஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத அன்ஈக்குவலாக ப்ரூவ் பண்ணாங்க. மிசல்சன் அண்ட் ஸ்டேல் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து எதுப்பா, டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் முறையில் தான் ரெப்ளிகேஷன் ஆகும்னு சொன்னாங்க. நாட் ஃபார் பைசம் சட்டைவம், இதுவும் தப்பு. ஃப்ரான்சிஸ் ஜேக்கப் அண்ட் மொனார்ட் தான் லேக்-ஓப்ரான். வெரி குட், இதுதான்ப்பா கரெக்டு. ஜேக்கப் அண்ட் மொனார்ட் தான் லேக்-ஓப்ரானை வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட், த எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃப் ஃபார் semi-conservative replication of DNA was first shown in. இப்போ டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் முறையில் தான் ரெப்ளிகேஷன் ஆகுது. அதை வந்து எதில் வந்து சொன்னாங்கப்பா, ஃபங்கஸா, பாக்டீரியாவா, பிளான்டா, வைரஸ்? பாக்டீரியா. கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃப்ராங்க்லின் ஸ்டேகல் காயின் த டேர்ம் லிங்கேஜ். லிங்கேஜ் அப்படிங்கிற டேர்மை இவர் வந்து காயின் பண்ணாரா? ஃப்ராங்க்லின் மிசல்சன் அண்ட் ஸ்டேகல் வந்து என்ன சொன்னாங்க, டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் முறையில் தான் ரெப்ளிகேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து தப்புப்பா. Punnett square was developed by British scientists. இது வந்து கரெக்ட். ஸ்ப்ளைசியோசோம்ஸ் டேக்ஸ் பார்ட் இன் டிரான்ஸ்லேஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஸ்ப்ளைசியோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த எம்ஆர்என்ஏவை வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண விடாமல் தடுக்கும். அப்போ இது டிரான்ஸ்லேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணாது. ஸ்டேகல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் முறையில் தான் ரெப்ளிகேஷன் ஆச்சுன்னு சொன்னார். டிரான்ஸ்டக்ஷன் வாஸ் டிஸ்கவர்ட் பை எஸ் ஆல்ட்மேன். இது வந்து தப்புப்பா. அப்போ எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, Punnett square was developed by the British scientist. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த கரெக்ட் மேட்ச். ரைபோசைம் அப்படிங்கிறது நியூக்ளிக் ஆசிட், இது கரெக்ட். F2 ரெசசிவ் பேரண்டோட சேர்த்தோன்னா அது வந்து டைஹைபிரிட் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க, இது வந்து தப்புப்பா. டிஹெச் மார்கன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டக்ஷன். நோ, டிஹெச் மார்கன் பார்த்தீங்கன்னா ட்ரோசோஃபிலியா மெலனோகாஸ்டரில் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை சொன்னாங்க. கிரிகர் மெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தப்பு. ஓகே, அப்போ எது கரெக்ட்? ரைபோசோம் பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட். ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பார்ட் ஆஃப் அன் ஒப்பரான் எக்ஸெப்ட். ஒப்பரானுடைய பார்ட் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ரேட்டரா, ஸ்ட்ரக்சரல் ஜீனரா, என்ஹான்சரா, ப்ரொமோட்டரா? ப்ரொமோட்டார் இருக்கும், ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும், ஆப்ரேட்டர் ரீஜன் இருக்கும், என்ஹான்சர் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதுதான் கரெக்டான பதில். The final proof for DNA as the genetic material. DNA தான் genetic material அப்படிங்கிறத ஃபைனலாக ப்ரூவ் பண்ணது எந்த எக்ஸ்பெரிமெண்ட்பா? ஹெர்சிஸ் அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம இப்போ நிறைய தடவை பார்த்துட்டே வரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டூரிங் DNA replication Okazaki fragments are used to elongate the lagging strand towards replication fork, the leading strand away from replication fork, the lagging strand away from the replication fork, the leading strand towards the replication fork, the lagging strand away from the replication fork. அதாவது இப்படி இருந்தது அப்படின்னா இதில் வந்து கண்டினியூஸாக இருக்கும், இதில் தான் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். இதை தான் ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னா the lagging strand வந்து away from the replication fork தானே. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, which one of the following RNA should be most abundant in the animal cell? எது அனிமல் செல்லில் அதிகமாக இருக்கும்ப்பா? டிஆர்என்ஏவா, எம்ஆர்என்ஏவா, எம்ஐஆர்என்ஏவா, ஆர்ஆர்என்ஏவா? ரைபோசோம் ஆர்என்ஏ தான்ப்பா அதிகமாக இருக்கும். ஓகே, இதில் பாருங்கப்பா, ஸ்ப்ளைசிசோம்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் த செல்ஸ். எதில் ஸ்ப்ளைசிசோம்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. எதில் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் இருக்காதுப்பா. ஏன் பாக்டீரியாவில் இருக்காது? பிகாஸ் ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரான் அப்படிங்கிறது கிடையாது. இன்ட்ரான் அப்படிங்கிறது இருந்தால் தான் அதை வந்து கட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ப்ளைசோசோம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதான் நம்ம படிச்சிருப்போம், எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ், நான் எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் இருக்கும். அதை வந்து இன்ட்ரான், எக்ஸான். இப்போ எக்ஸான் இருந்துச்சுன்னா இன்ட்ரான், எக்ஸான் இருந்துச்சுன்னா இன்ட்ரான். நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இன்ட்ரானை வந்து ஸ்ப்ளைசிங் பண்ணி கட் பண்ணிவிட்டு எக்ஸானை ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். எஸ், அப்போ அந்த கட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ப்ளைசோசோம்ஸ். ப்ரோகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் இன்ட்ரான் ஒன்று இல்லாததுனால ஸ்ப்ளைசோசோம்ஸ் வந்து அந்த செல்லில் கிடையாது. பாருங்க, the association of histone H1 with the nucleosome indicates that a replication is occurring. No, the DNA is condensed into a chromatin fiber. ஆமா, DNA double helix is exposed. No, transcription is occurring. அப்போ DNA is condensed into chromatin fiber. இப்போ வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமர் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நமக்கு DNA இருக்குமா? இதே மாதிரி adjacent ஹிஸ்டோன் adjacent இதோட சேர்ந்து கண்டென்ஸ் ஆகி தான் நமக்கு chromatin ஃபைபரை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டெய்லர் கண்டக்டட் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு ப்ரூவ் செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் குரோமோசோம் ரெப்ளிகேஷன் ஆன். டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா எதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க? டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் மோடில் ரெப்ளிகேஷன் ஆகுது அப்படின்ட்டு விசிகா ஃபாபா அப்படிங்கிற வெண்டைக்காலப்பா. த ஈக்குவலண்ட் ஆஃப் ஏ ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது எதுப்பா? மியூட்டான் கிடையாது,
சிஸ்ட்ரான். ஆமாம், ஒப்பரான் கிடையாது, ரெக்கான் கிடையாது. சிஸ்ட்ரான் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் ஜீனில் இருக்கும்பா. இதுதான் வந்து எம்ஆர்என்ஏவாக வந்து டிரான்ஸ்லேட் ஆகி எகெயின் டிஆர்என்ஏ கோட் பண்ணி நமக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிஸ்ட்ரான் தான்ப்பா ஆன்சர். ஃபாலோயிங் RNAs act as a structural RNA as well as ribosome in bacteria. ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏவும் ஆக்ட் ஆகுது, ரைபோசைமாவும் ஆக்ட் ஆகுது. என்ன ஆர்என்ஏப்பா? 5S RNAவா, 18S RNAவா, 23S RNAவா அண்ட் 5.S RNAவா? 23S RNAப்பா. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் RNA as well as ribosome in the bacteria. Question பாருங்க. A molecule that can act as a genetic material must fulfill the traits given below except அப்படின்னு கொடுத்திருக்காங்க. It should be able to express itself in the form of Mendelian characters. ஆமா. It should be able to generate its replica. ஆமா, replication நடக்கணும். It should be unstable structurally and chemically. No. It should be provide the scope for slow changes that are required for evolution. ஆமா. எதுப்பா? It should be unstable. Unstable-ஆ இருக்கக்கூடாது. இதுதான்ப்பா ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. DNA dependent RNA polymerase catalyze transcription on one strand of DNA which is called the எந்த ஸ்ட்ராண்ட் வந்து கேட்டலைஸ் பண்ணுதுப்பா டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டா, கோடிங் ஸ்ட்ராண்டா, ஆல்ஃபா ஸ்ட்ராண்டா, ஆன்டி ஸ்ட்ராண்டா? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். which one of the following is the starter codon? எதுப்பா ஸ்டார்ட் கோடான்? AUG மெத்தியோனைன் தான்ப்பா ஸ்டார்ட் கோடான். which one of the following is required as a inducers for the expression of lac operon? lac operon எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான இன்டியூசர் எதுப்பா? லாக்டோஸ். Okay, a complex of ribosomes attached to a single stranded RNA is known as. அதாவது single stranded RNAல complex of ribosomes வந்து attached-ஆ இருக்குல்ல, பேர் என்னப்பா? பாலிபெப்டைடா, ஒகசாகி ஃப்ராக்மெண்டா, பாலிசோமா, பாலிமரா? பாலிசோம்பா. About molecular basis of inheritance and variations. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.